இதுதான் சமூக நீதி ஆட்சியா? மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த திருமாவளவன். வணக்கம் நண்பர்களே. வேங்கை வயல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நீதிமன்றம் அழுத்தம் காரணமாக உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாததால் பாதிக்கப்பட்டவர்களையே சிபிசிஐடி போலீஸ் குற்றவாளியாக்கிவிட்டார்கள். அதனால் தமிழக அரசு மீதும் காவல்துறை மீதும் எங்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. சிபிசிஐடியின் இந்த குற்றப்பத்திரிகையை எதிர்த்து நாங்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போகிறோம் என்று கூறியிருக்கிறார் திருமாவளவன். அதோடு திமுக சமூக நீதி பக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் செயல்பாட்டை பார்த்தால் அதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கைவசம் வைத்திருக்கும் காவல்துறையை எப்படி கையாள்கிறார் என்று தெரியவில்லை. இப்படி பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக சித்தரிப்பது காவல்துறை மீது நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிறது. அதனால் இதை விரைவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம். தற்போது காவல்துறை குற்றம் சாட்டியிருக்கும் நபர்களை கைது செய்தால் அதற்கு எதிராக போராட்டம் வெடிக்கும். அதோடு இந்த வழக்கை தமிழக காவல்துறையிடமிருந்து மாற்றி சிபிஐயிடம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் திரைமறைவில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் வெளியில் கொண்டு வரப்படுவார்கள் என்று ஒரு கருத்து வெளியிட்டு திமுக வட்டாரத்திற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் திருமாவளவன். அதோடு திமுக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர் வெளிப்படையாக பேசியிருப்பது திமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த செய்தி. அந்தர்பல்டி நாயகன் அரிட்டாப்பட்டி செல்லும் மு.க. ஸ்டாலின். அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணி தொடங்கிய போது மதுரை மேலூரில் உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதன் காரணமாகவே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட 10 மாதங்கள் அமைதியாக இருந்து வந்த ஸ்டாலின் பின்னர் அதற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தார். ஆனால் அதையடுத்து அண்ணாமலை டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சந்தித்து இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வைத்தார். இந்த நிலையில்தான் இன்று அரிட்டாப்பட்டியில் உள்ள திமுகவினர் பாராட்டு விழா நடத்தப் போகிறார்கள். இதற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் ஆரம்பத்தில் எப்படி வரவேற்பு கொடுத்தார், மக்கள் எதிர்ப்பு கிளம்பியதும் எப்படி பாஜக அரசுக்கு எதிராக அதை திருப்பிவிட்டார் என்பது குறித்த அனைத்து தகவல்களையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்படி அரிட்டாப்பட்டியில் தனக்கு நடக்கும் பாராட்டு விழாவுக்கு ஓட்டமாக ஓடிச் செல்லும் மு.க. ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் மக்கள் மழை வெள்ளத்தில் தத்தளித்த போது அவர்களை பார்க்க செல்லாமல் இந்திய கூட்டணி கட்சிகளின் மீட்டிங்கில் கலந்து கொள்ள டெல்லி பறந்துவிட்டார். தனக்கு வாக்களித்த மக்களை பற்றி முதலமைச்சர் கவலைப்படவில்லை. இதே சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது ஏன் அது குறித்து நேரில் சென்று விசாரிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை பாராட்டு விழாவுக்கு இவ்வளவு வேகமாக ஓடும் மு.க. ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களையும் வேகமாக சென்று சந்தித்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். அதுதான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கான அழகு. அதனால் மு.க. ஸ்டாலின் பாராட்டு விழா என்றால் ஓட்டமாய் ஓடுபவர், மக்கள் பிரச்சனை என்றால் ஓடி ஒளிகிறார். இவர் நடத்துவது திராவிட மாடல் அரசு அல்ல, டிராமா மாடல் அரசு. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லாத ஒரு முதலமைச்சர் பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு ஓட்டமாக ஓடுகிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சரை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட நபருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடலாமா? இனிமேலாவது சிந்தித்து செயல்படுங்கள் என்று அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. அடுத்த செய்தி. யார் அந்த சாரை மறைக்க மு.க. ஸ்டாலின் போட்ட 3 பகீர் பிளான். அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவுக்கு எதிரான ஒரு சம்பவம் அரங்கேறிவிட்டால் அதை எப்படியாவது மறைமாற்றம் செய்துவிட வேண்டும், மக்களை போய் சேர்ந்து விடாமல் மூடி மறைத்து விட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுவார். அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டார்கள். குறிப்பாக யார் அந்த சார் என்கிற விவகாரம் கடைக்கோடி மக்கள் மத்தியிலும் கேள்வி எழுப்பியது. தமிழ்நாடு உலகிலேயே நம்பர் 1 மாநிலம், உலகிலேயே அமைதி பூங்கா என்றெல்லாம் சொல்கிறார்களே, சென்னை மாநகரின் மத்தியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெரும்பாலான பொதுமக்களே கேள்வி எழுப்பும் நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக தடுமாறி போனார் ஸ்டாலின். அண்டை மாநிலங்களில் ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டால் இங்கு இருந்தபடியே மு.க. ஸ்டாலினும் கனிமொழியும் அதற்கு இரங்கல் தெரிவித்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் தாங்கள் ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தும் அதை பற்றி இவர்கள் வாய் திறக்கவே இல்லை. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் எந்த ஒரு கருத்தும் வெளியிடாமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்தார். அதோடு காவல்துறை மூலம் இந்த விஷயத்தை திசை திருப்புமாறு அவர் ஆர்டர் போட்ட போதும் எதிர்பார்த்தபடி அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இந்த மாணவி விவகாரத்தின் பின்னணியில் உள்ள குற்றவாளியை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து கொடிபிடித்து வந்தார்கள்.
ஆனால் தற்போது உயர்நீதிமன்றத்தால் களமிறக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு படையினர் இதன் பின்னணியில் அடையாறு காவல் நிலையத்தைச் சேர்ந்த 6 போலீசார் இருந்ததாக ஒரு சீக்ரெட் தகவலை வெளியிட்டுள்ளார்கள். இதன் காரணமாக தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையினரே இந்த செயலை செய்திருப்பதால் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதனால்தான் யாரும் எதிர்பாராத வகையில் தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உருவாக்கும் வகையில் அவர் ஒரு சம்பவம் செய்திருக்கிறார். அதாவது திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எம்பி நவாஸ்கனி ஆதரவாளர்கள் ஆடு கோழியை தங்களது தர்காவில் பலியிடப் போவதாக புறப்பட்டு சென்றார்கள். திருப்பரங்குன்றம் மலை என்றாலே முருகனின் மலை என்பதனால் இதற்கு கண்டிப்பாக இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அது குறித்த பிரச்சனை வெடிக்கும் போது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மடைமாற்றம் செய்யப்படும் என்று திட்டமிட்டே இதை செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதனால்தான் இவ்வளவு காலமும் இப்படி ஒரு செயலில் ஈடுபடாத இஸ்லாமியர்கள் மு.க.ஸ்டாலின் தூண்டுதலின் பெயரில் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். அதனால் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தின் பின்னணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தற்போது பரந்தூர் விவசாயிகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருப்பதோடு மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தையும் மு.க.ஸ்டாலினே திமுகவினரை வைத்து அங்கு விவசாயிகள் என்பதின் பெயரில் போராட்டம் நடத்தியுள்ளார். இந்த திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து 10 மாதங்களாக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருந்த மு.க.ஸ்டாலின் திடீரென்று மாணவி விவகாரத்தை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அங்கு திமுகவினரை இறக்கிவிட்டு அதற்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதன் காரணமாகவே அதன் பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இதை ரத்து செய்திருக்கிறார். இப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக 3 விஷயங்களை கையில் எடுத்துள்ளார் ஸ்டாலின். 1. பரந்தூர் விவசாயிகள் போராட்டம், அதையடுத்து அரிட்டாப்பட்டி விவசாயிகளின் போராட்டம், தற்போது முஸ்லிம்கள் மூலமாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதிரடியாக களமிறங்குவார் என்பதனால் திட்டமிட்டே இதை திமுக கையில் எடுத்துள்ளது. அந்த வகையில் தனது அரசியல் ஆதாயத்திற்காக எப்படிப்பட்ட மத கலவரத்தையும் மு.க.ஸ்டாலின் தூண்டி விடுவார் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு முஸ்லிம்கள் அசைவ உணவுடன் சென்றதையே ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, வேங்கவையில் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே சிபிஐ சிஐடி போலீசார் குற்றவாளிகளாக சித்தரிப்பதை எதிர்த்து மு.க.ஸ்டாலினின் ஆட்சியை திருமாவளவன் விமர்சனம் செய்திருப்பது. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் 10 மாதங்களாக அமைதியாக இருந்த மு.க.ஸ்டாலின் அரிட்டாப்பட்டி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது ஒரு மிகப்பெரிய அரசியல் என்று கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை மடைமாற்றம் செய்வதற்காகவே அரிட்டாப்பட்டி பரந்தூர் விவசாயிகள் போராட்டம் மட்டுமின்றி திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்களை பிரியாணி சாப்பிடுமாறு தூண்டிவிட்டு திமுக செய்து வரும் அரசியலை வெளிச்சம் போட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.